ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 11th மட்டும் இல்லாமல் 12th உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே பப்ளிக் எக்ஸாமுக்கு போதுமானது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும். அதாவது நாலங்காடி என்றால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை என்பது என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து என்றால் என்ன, கூட்டு உருவாக்கம் பெற்ற நிறுவனங்கள் பற்றி கூறுக, அதுக்கப்புறம் கூட்டாளி என்பவர் யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பண்டக காப்பகம் என்றால் என்ன, சரியா, போக்குவரத்து வரைவிலக்கணம் என்றால் என்ன, இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 103 கொஸ்டின் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தா கொடுத்துருக்கோம். இதை தாண்டி நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒப்பந்த ரசீது என்றால் என்ன, அதுக்கப்புறம் கப்பல் வாடகை ஒப்பவானம் என்றால் என்ன, காப்பீட்டின் வரைவிலக்கணம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IRDA சரியா என்பது என்ன, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். தனி உரிமையியல் என்றால் என்ன, ஏட்டுக்கடன் முகமையில் உள்ள படிநிலைகள் யாவை, தொழில் நெறிமுறைகள் வரையறுக்க. சரியா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் வந்து ஒரு 68 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா வணிகத்தின் பல்வேறு தடைகள் கூறுக, பொருளாதாரத்தின் செயல்பாடுகள், பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் வேறுபடுத்துக. சரியா? வேறுபாடு கொஸ்டின் வந்துச்சுனாவே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா 5 மார்க் வந்து உங்களுக்காக ஒரு 51 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதோட PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.